ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டு. சரிங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான மைண்ட் செட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த மைண்ட் செட்டை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா, ஏன்னா கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டை வச்சு தான் உங்களோட லைஃப் ஸ்டைலுன்றதை இருக்குது. சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சப்போஸ் நீங்கள் ஒரு நான் என்ன மாதிரி மைண்ட் செட்டு சொல்கிறேனோ சப்போஸ் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டான மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கும். சரிங்களா, அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா, நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மைண்ட் செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மைண்டு. சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரேட் மைண்டு. சரிங்களா, இப்போ நான் 2த்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்மால் மைண்டாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நீங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி கிரேட் மைண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அதை சொல்லும்போது அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கனாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கனாலும் சரி, சப்போஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டரான லைஃப்ன்றது கண்டிப்பாகவே இருக்கும். சரிங்களா, சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்மால் மைண்டில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸ்மால் மைண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டால்க் அபவுட் அதர்ஸ், அதாவது அவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அதாவது அடுத்தவங்கள பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அவங்க
என்ன பண்ணுறாங்க, சும்மா அடுத்தவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குறை சொல்கிறது, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணல, அதாவது சும்மா இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி பர்சன் வந்து சரிங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னும்போது அவங்ககிட்ட வந்து சஜஷன்ன்றது கேட்காதீங்க. சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திங்கிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணுன்றதை அவங்களே திங்க் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வளர விட மாட்டாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களும் மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. மேலே போகக்கூடாதுன்றத விட அவங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் தான். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு மேலே வந்து ரொம்ப அவங்களால திங்க் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னா அது வந்து அவங்களோட மிஸ்டேக்கு கிடையாது. அது வந்து அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுதான் வந்து உண்மை. சரிங்களா, அப்படின்னும்போது நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து அப்போ தான் அவங்களால வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன பண்ணலாம், என்ன ஏதாவது ஐடியா இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற பற்றி அவங்க வந்து யோசிப்பாங்க. எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றியே இருக்கட்டும், அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஏதாவது ஒரு புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐடியாவை யோசிப்பாங்களே தவிர அவங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், செல்ஃப் என்ன மாதிரி அதை பற்றி மட்டும்தான் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அடுத்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி யோசிக்க மாட்டாங்க. நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. சரிங்களா, அதுலேருந்து கடந்து போகிறது தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அதாவது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஏதாவது புதுசாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது புது புது ஐடியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இதுதான் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வந்து நீங்களே உங்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்களான்னு கண்டிப்பாக நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஃபார் லெஸ். சரிங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஒரு சிம்பிளாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. சரிங்களா, சும்மா ஆர்டினரி பர்சனாக இருக்கணும், சும்மா ஒரு வேலைக்கு போயிட்டு நார்மல் அந்த மாதிரி பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, சும்மா நார்மல் ஜாபுக்கு போயிட்டு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸ்மால் மைண்டில் இருக்கிறவங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் மைண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறத பற்றி நல்லாவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி பீப்புள் இருக்கும், எக்ஸ்ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசன்றது இருக்கும். சரிங்களா, அவங்களோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட திங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸ்மால் மைண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யோசிக்கவே மாட்டாங்க. சரிங்களா, அதே கிரேட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஹேபிட்டாக இருக்கட்டும், நிறையா ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நிறையா ஃபோக்கஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்டு எல்லாமே அதுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இருக்காது. சரிங்களா, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணுன்றது தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது ஆர்டினரி பீப்புள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி சம்பாதிச்சோம் அவங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. சரிங்களா, இதே கிரேட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மட்டும்தான் எஃபோர்ட் போடுவாங்க. சரிங்களா, ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லாக அந்த மாதிரி வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட திங்கிங் மட்டும்தான். சரிங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக போய் சேஞ்ச் பண்ணும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு திங்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, சப்போஸ் இல்லைனாலும் சரி, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா, அதாவது இப்போது ஸ்மால் மைண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் திங்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது புதுசாக எதுவும் யோசிக்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க.
எதுவும் யோசிக்க கூட மாட்டாங்க, எதுவும் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது இப்போ செம்பரி ஆடு இருக்குன்னா ஒரு ஆடு போகுதுன்னா வந்து பின்னாடியே போயிட்டே இருப்பாங்களா, சரிங்களா? அந்த மாதிரி தான் அதுதான் உண்மை, சரிங்களா? ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலு இந்த மாதிரி தான் அவங்களோட திங்கிங் வந்து அது மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே அவங்க வந்து பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க, ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் பண்ணாது ரெண்டாவது, அவங்க வந்து அதை வந்து ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபெயிலியர்ஸ்லேருந்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற முடியும். தோக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட திங்கிங்னால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து அதில் வந்து ஸ்ட்ராங் ஆகிரும், சரிங்களா? ஏன்னா அந்த வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிடுவாங்க, சரிங்களா? இது ஸ்மால் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தே பயப்படுவாங்க, சரிங்களா? அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, பயப்படுவாங்க, ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. இதே கிரேட் மைண்ட் செட்டில் இருக்கிறன்னா அவங்க வந்து எதையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க, சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்குண்டான சொல்யூஷனை தான் அவங்க வந்து தேடுவாங்களே தவிர அந்த பிரச்சனையே இருக்கிறதுக்குன்னு அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போது ஒரு அமௌண்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை வந்தாலுமே அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் தேடுவாங்களே தவிர அதில் இருந்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அதனால் மட்டும்தான் ஒரு கிரேட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் பிரச்சனை, லோனு, இஎம்ஐ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதே ஸ்மால் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ப்ராப்ளம்ன்றது, அந்த லோனாக இருக்கட்டும், இஎம்ஐ, கடன் பிரச்சனை, ஒரு சேவிங்ஸ்ன்றது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே செய்யாது. அவங்க வந்து லைஃப் லாங்லாம் ஒர்க் பண்ணாலுமே நிறைய விஷயங்கள் எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சாலுமே அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே இருக்காது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திங்கிங்னால் மட்டும்தான், சரிங்களாண்ணா? அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்றது தெரியாது, சரிங்களா? என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது எதுவுமே தெரியாது, சரிங்களா? அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு எதுவுமே வந்து அவங்க வந்து கற்றுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட லைஃப் என்ன அப்படின்றது முழுசாக கூட அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலுன்றது அவங்களாம் ஒன்று யோசித்துக்கிட்டு அதுக்காண்டி மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குயிக் ரிவார்ட்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மைண்ட் செட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு, சரிங்களா? அதாவது அவங்க குயிக் ரிவார்ட்ஸுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிரேட் மைண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாங் டேர்முக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக நிறையவே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களோட லைஃபுக்கும் சரி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.